அருளாசிர் ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நூலகம் ஒன்றில் பெரிய பெரிய புத்தகங்கள் மீது தூசி படிந்திருப்பதை நூலக அதிகாரி பார்த்தார். இதற்கு காரணம், அந்த புத்தகங்களை யாரும் எடுத்ததில்லை, வாசித்ததில்லை. இந்த புத்தகங்களை எப்படி எடுத்து வாசிக்க வைப்பது என்று அவர் யோசிக்க ஆரம்பித்தார். அனைத்து புத்தகங்களையும் எடுத்து தூசி தட்டி ஒரு இடத்திலே வைத்து அந்த புத்தகங்களின் முன்னே ஒரு அறிவிப்பு பலகையையும் வைத்தார். இவற்றை வாசிப்பது கடினம், இதை அறிவாளிகள் மட்டுமே புரிந்து கொள்வார்கள் என்று அதிலே எழுதப்பட்டிருந்தது. அடுத்த நாளே அந்த புத்தகங்களை வாசிப்பதற்காக அனைவரும் எடுத்து சென்று விட்டார்கள். அன்பார்ந்தவர்களே, நம் ஒவ்வொருவருக்குள்ளே நான் என்கின்ற இந்த அகந்தை நம்மை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றது. நமது உறவுகளிலும் சிக்கல்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றது. எல்லா மதங்களுடைய நோக்கம் மனிதனுடைய அகந்தையை அழித்து ஆண்டவனை மையப்படுத்த கற்றுக் கொடுப்பது. தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பதவியை, அதிகாரத்தை மக்களுடைய பணிக்காக அதை பயன்படுத்தாமல் இந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள் மக்களின் கவனத்தையும் பாராட்டுக்களையும் பெறுவதற்கான ஒரு வழிமுறையாக அதை பயன்படுத்தி கொண்டார்கள். இறைவனது கட்டளைகளை கடைபிடித்து அகந்தையை தவிர்ப்பதை விட்டுவிட்டு அதை பயன்படுத்தி தங்களுடைய அகந்தைக்கு தீனி போட்டார்கள். வேலியே பயிர் மேயும் கொடுமை, மருந்தே விஷமாகும் அவலம். இப்படிப்பட்ட இந்த முட்டாள்தனம் அவர்களோடு நின்று விடாமல் இன்று நமது மத்தியிலும் அது தொடர்கின்றது என்பதுதான் பரிதாபம். ஒருமுறை ஒரு இளைஞன் நபிகள் நாயகத்தை சந்தித்து, நாங்கள் 6 பேர் ஒரு அறையில் தங்கி இருக்கின்றோம், அதிலே நான் மட்டும் தினந்தோறும் அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கின்ற பழக்கத்தை வழக்கமாக கொண்டிருக்கின்றேன் என்று பெருமையாக தன்னை பற்றி சொல்லிக் கொண்டானாம். நபிகள் நாயகம் அவனை பாராட்டுவார் என்று நினைத்த அவனுக்கு இது ஒரு ஆச்சரியம். நீயும் தூங்க வேண்டியதானே என்று சொல்லி அவன் மீது கோபப்பட்டாராம். எப்போது நீ உன்னை பற்றி பெருமையாக பேசி மற்றவர்களை இழிவாக நினைத்தாயோ அப்போதே உன்னுடைய வழிபாடு ஜபங்கள் வீணாகிவிட்டது, அதனால் ஒரு பயனும் இல்லை என்று சொன்னாராம். எத்தனை முறை நாம் நம்மை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பெருமைப்பட்டு இருக்கின்றோம். நான் தான் சிறந்தவன், எனக்கு தான் நன்றாக ஜபிக்க தெரியும், நான் தினந்தோறும் திருப்பலியில் பங்கு கொண்டு ஜபிக்கிறேன், எல்லா பக்தி முயற்சிகளிலும் நான் தவறாமல் வருகிறேன் என்றெல்லாம் சொல்லி நான் பெருமைப்பட்டிருக்கின்றேன். என்னுடைய இந்த பக்தி முயற்சிகள், இந்த வழிபாடுகள் என்னுடைய அகந்தையை அகற்றாமல் மற்றவர்களை விட மேலானவன் என்று நினைக்க தூண்டினால் அவை அனைத்தும் வீண், அர்த்தமற்றவை. இதனுடைய அர்த்தம், நம்முடைய வழிபாடுகளில், பக்தி முயற்சிகளில் ஏதோ சிக்கல் இருக்கின்றது என்ற அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.